படிக்கிறேன் ட்வீட்டை. விடியா திமுக அரசின் ஊழல்களை, அத்துமீறல்களை அம்பலப்படுத்தும் ஊடகவியலாளர்களின் குரல் வலையை நெரிக்கும் போக்கை திமுக அரசு கைவிடுவதாக தெரியவில்லை. ஏற்கனவே ஒரு வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஊடகவியலாளரின் வாராகி கேஸை சொல்கிறார். ஊடகவியலாளரின் மேல் பதியப்பட்டிருக்கும் முதல் தகவல் அறிக்கையில் தற்போது ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் பெயரை காவல்துறை இடைச்செருகலாக இணைத்திருப்பது அறிகிறேன். தொடர்ந்து விடியா திமுக அரசின் தகுதி தத்தங்களை பொதுவெளியில் தனது சவுக்கு மீடியா மூலமாக உறக்க பேசி வரும் திரு சவுக்கு சங்கரை கைது செய்து முடக்குவதற்காகவே இந்த வேலையை காவல்துறை செய்துள்ளது. இதை நான் கண்டிக்கிறேன். தேர்தல் வரும் முன் தங்களுக்கு எதிரான அனைத்து ஜனநாயக குரல்களையும் இந்த விடியா அரசு முடக்கிவிடலாம் என நினைக்கலாம். ஜனநாயக களத்தில் மக்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலோடு திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிய மக்கள் முடிவெடுத்து விட்டனர் என்பதே நிதர்சனம். இது இந்த வாராகி மேலே போட்ட 2வது எஃப்ஐஆர். அது என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஏற்கனவே ஷோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதனால் திருப்பி அதை சொல்ல வேண்டியதில்லை. அதாவது கீழே இறங்கி நம்ம அந்த ஓனர், அந்த பில்டிங் ஓனர் வாராகி கூட பேசிய உரையாடலை வெளியிட்டு பெண்ணை அவமரியாதை செய்து விட்டோம். அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் தி விமன். ஆக்சுவலி அந்த செக்ஷன் எதுக்குன்னா, பொண்ணு ரோட்டில் போகும்போது கைப்பிடிச்சிருக்கிறது, மானபங்கப்படுத்துறது. இந்த செக்ஷனை போட்டிருக்கிறாங்க. நேற்றைக்கு முன்தினம் சென்னை பெருநகர 17வது நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் முன்பு வராகி அழைத்து வரப்படுகிறார். கஸ்டடி எடுக்கிறாங்க இந்த கேஸில். கஸ்டடி என்ன தெரியுமா? தெரியும் சார். கஸ்டடி எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு வராங்க வராகியை. வழக்கம் போல் நினச்சிட்டாங்க. வழக்கம் போல் வந்த உடனே என்ன எத்தனை நாள் கஸ்டடி வேணும் அப்படின்னோடனே 3 நாள் இல்லை 5 நாள் அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே ஜட்ஜு என்னங்க நீங்கள் போகிறீங்களா கஸ்டடினா, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி 5 நாள் கேட்குறேன், 1 நாள் தரேன், சாப்பாட்டுக்கு போல கரெக்டாக போடணும். இதான் பெரும்பாலும் நடக்கும். நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் வழக்கமான நீதிபதி என்று நினைத்து கொண்டு வந்து விட்டார்கள். ஏற்கனவே ஒரு நீதிபதி 11வது நீதிபதியாக இருந்த திரு சுல்தான் அவர்கள் என்ன அந்த துப்புரவு பணியாளர்களை இழிவுபடுத்திட்டான்ற கேஸில் 2 பிரிவினருக்கிடையே வன்முறை. ஒரு பிரிவு துப்புரவு பணியாளர், இன்னொரு பிரிவு எங்கே காட்டு, எனக்கு நான் ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார். அவரை போன்ற நீதிபதி போல் இருக்குது. எடுத்த உடனே ஜட்ஜு கேட்குறது, இவர் என்ன தீவிரவாதியா, என்னங்க கேஸ் இது, சிசிடிவி வேணும்னு கேட்குறீங்க, அவர்கிட்ட இருக்கிறதே இந்த கேஸ் பொய் கேஸுன்னு சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் அந்த சிசிடிவி தான், இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், என்ன கேஸ் போட்டிருக்கீங்க நீங்கள், கஸ்டில் கொடுக்க முடியாது, ரிஜெக்டட் என்று சொல்லிவிட்டு 2வது எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, இந்த நம்மளையும் சேர்த்து இதில் ஃபார்மல் அரெஸ்ட்டுக்கு கொண்டு வரலான்ட்டு ஐடியா பண்ணியிருப்பாங்க. 2வது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கு கொண்டு வருவீங்கல்ல ஃபார்மல் அரெஸ்ட், நீ அன்றைக்கி வச்சுக்கிறேன் நான், கொண்டுட்டு வா பார்க்கலாம், வாரண்ட்டுக்கு வருவீங்கல்ல, பிடி வாரண்ட் வருவீங்க, வா எடுத்துகிட்டு வா. அதோட பிடி வாரண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா ட்ராப் பண்ணிட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே நான் 17வது நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்களை மனமாற பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனுஷனோட லைஃப் அண்ட் லிபர்ட்டியை ஆர்டிகிள் 21 ப்ரொடெக்ட் பண்ணுது. வாழும் உரிமை என்பது அத்தனை பேருக்கும் அரசியலமைப்பு சாசனம் அடிப்படை உரிமையாக கொடுத்துருக்கிறது. லிபர்ட்டியை நீங்கள் பறிக்கும்போது பல முறை யோசிக்க வேண்டும். இவர் சுதந்திரமாக இருக்கக்கூடாது, சிறையில் இருக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சிறையில் இருக்க தகுதியான குற்றச்சாட்டா என்பதையெல்லாம் ஆராய வேண்டும். ஸோ அந்த நீதித்துறை நடுவர்கள் தான் இந்த லைஃப் அண்ட் லிபர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஃபென்ஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஜட்ஜு கேட்குறாருல, இதே கேள்விகளை அன்றைக்கி அந்த விடுமுறை கால நீதிபதியாக ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்த அந்த நீதிபதி 5th FTCன்னு நினைக்கிறேன், அந்த நீதிபதி கேட்டு ரிமாண்ட் பண்ண மறுத்திருந்தால் இன்றைக்கி குண்டர் சட்டத்தில் வராகி உள்ளே இருக்க மாட்டேன் சொன்னாங்க. இத்தனைக்கும் டீட்டெயிலாக எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணி இன்னொன்று அடிஷ்னல் கிரவுண்ட்ஸ் வேறு இருந்துச்சு. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கலங்க. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கலன்னா அரெஸ்ட் இட் செல்ஃப் இஸ் அ வயலேஷன் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு சொல்லும்போது, சார் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜட்ஜுக்கிட்ட பேசிக்கிங்க சார்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க. டப்புனு குண்டா ஸ்லாப் பண்ணிட்டாங்க. இப்போது 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது. முரளிதரன்னு சொல்லிட்டு இந்த டாக் மெனஸ்க்கு எதிராக தொடர்ந்து பேசி கொண்டிருந்தவர் இந்த பெண்களை அவதூறாக பேசிட்டாருன்னு அவர் ஒரு வழக்கில் கைது பண்ணாங்கல்ல. 20 நாட்கள் கழித்து இப்போது இன்று அவர் விடுதலையாகிறார். நேற்று அமர்வு நீதிமன்றம் அவருக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. ரொம்ப நைனார் ரொம்ப அழகாக ஊடகவியலாளர்களின் மற்றும் எதிர்த்து வரும் குரல்களை நெரிப்பதற்காக இந்த வேலையை அரசு, விடியா திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தானே சார் ஏர்போர்ட் மூர்த்தி கூட கூண்டாஸில் கைது செய்யப்பட்டார். அவரை பற்றின பேச்சே இல்லையேங்க சார். நேற்று அண்ணன் திரு சீமான் அவர்கள் போய் ஏர்போர்ட் மூர்த்தியை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். உண்மையிலே சீமான் அண்ணனை மனசார நான் பாராட்டுறேன். மறந்துட்டோம் இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தியை, நீங்கள் சொன்னோடு தான் நினைவுக்கிறது, மறந்துட்டோம் இல்லையா? குண்டாஸு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு சேர்த்து தமிழ்நாட்டில் அரசு எப்படி நடக்கிறது என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு ஐஸ்கிரீம் முதல்வரை சந்தித்திருக்கிறார். டிஜிபியால் கூட சந்திக்க முடியல, அவர் எப்படி சார் சந்திச்சார்? சென்னை சிட்டி கமிஷனரில் டிஜிபிக்கு இணையான அந்தஸ்து தானே அவருக்கு. சிட்டி எப்போவுமே தனி, டிஜிபிக்கு கீழே சென்னை சிட்டி கமிஷனர் வரமாட்டார், தனி ஜூரிஸ்டிக்ஷன். திஸ் இஸ் ஃப்ரம் த டேஸ் ஆஃப் பிரிட்டிஷ். ஏன்னா அது முக்கிய நகரன்றதுனால அது தனி இது தனி அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவர் மட்டும் டைரெக்டாக ரிப்போர்ட்டிங் டு சிஎம் சந்திச்சிருக்கார் 2 நாளைக்கு முன்னாடி. இந்தியன் எக்ஸ்பிரஸில் வேலை பார்த்துட்டு இருந்த சித்தார்த் பிரபாகர்ன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு.
சித்தார்த் பிரபாகர் செய்த குற்றம் என்ன? சித்தார்த் பிரபாகர் இதற்கு முன்பு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இப்போது நியூஸ் மினிட் பத்திரிகையில் இணைய பத்திரிகை இது வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு அவர்தான் ஒரு பெரிய நியூஸை பிரேக் பண்ணுறார். அமலாக்கத்துறை மாநில அரசுக்கு எழுதிய கடிதத்தை பிரேக் பண்ணுறது சித்தார்த் பிரபாகர். லாஸ்ட் டைமு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பான கடிதத்தையும் பிரேக் பண்ணது சித்தார்த் பிரபாகர். ஹி ஹஸ் காட் அ குட் சோர்ஸ் இன் இடி. ஓகே, இதையும் அவர் தான் பிரேக் பண்ணுறார். இந்த மாதிரி டெண்டரில் இவ்வளோ ஊழல், ஒரு பெரும் பனிப்பாறையின் ஒரு சிறு முனைத்தான் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம், அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, துப்புரவு பணியாளர் கான்ட்ராக்டில் எல்லாம் துட்டு வாங்கியிருக்காங்க இவங்க என்று இந்த விஷயத்தை நியூஸ் மினிட்டில் பப்ளிஷ் பண்ணார். எல்லா மீடியாவும் பிக்கப் பண்ணிடுச்சு. நாமளும் விரிவாக என் நண்பர் சிறைக்கு போவத வேதனையோடு நான் அன்று பேசினேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். இதுக்கு அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடலாமா அப்படின்னு சிஎம் கிட்ட போய் கேட்டிருக்காரு. என்ன சார் இது அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்? இடியோட லெட்டர் அட்ரஸ் டு டிஜிபி இஸ் அ கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட். இந்த அறிவில்லாத முட்டாள் அதிகாரிகள் சட்டத்தை முதலில் படிக்க வேண்டும். அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டில் சித்தார்த் பிரபாகர் மேலே கேஸ் போடலாம். யார் புகார் கொடுக்கணும்? இடி. ஃபென்டாஸ்டிக். அந்த கடிதத்தோட ஓனர் தான் புகார் கொடுக்கணும். ஓகேவா? இதே போல் அதிமுக ஆட்சியில் என் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திரு மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்தபோது, அப்போ திமுகலாம் வீரமாக கோபேக் மோடி சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, அப்போது திரு மோடி அவர்கள் எங்கெங்கே விசிட், பிரைம் மினிஸ்டரோட ப்ரோக்ராம் என்னென்ற அந்த ஐட்னரியை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ண உடனே தமிழக அரசின் சார்பு செயலர் ஒருத்தர் ரகசிய ஆவணத்தை வெளியிட்டு விட்டார்னு சார்ஜ் ஷீட் போட்டு அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. பிரைம் மினிஸ்டரோட ப்ரோக்ராமை ஃபைனலைஸ் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு. நீ அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஓனரு. சரி, அவங்க அதிமுக கட்சியில் போட்டாங்க, நீங்கள் தான் கோபாக் மோடின்னு கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டீங்களே, நீங்கள் ஏன் நீங்கள் அதை ப்ராசிக்யூட் பண்ணுறீங்க? இதே போல் இதற்கு தொடர்புடைய இன்னொரு வழக்கையும் இப்போது குறிப்பிடுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் PR பாண்டியன் அவர்களுக்கு 13 ஆண்டு காலம் ONGCக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக சமீபத்தில் ஒரு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. மாலதிக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குரூப்பில் தான் இருந்தாங்க இப்போல்லாம். எல்லா போராட்டத்துக்கும் திமுக போய் ஆதரவு கொடுத்து ஞாபகம் இருக்கா? கதிராமங்கலம், மீத்தேன்னு, ஹைட்ரோ கார்பன், எங்கே எவன் போராட்டம் நடத்தினாலும் போயிடுவாங்க. பஸ்ஸு தம்பி ஃபண்டு பண்ணாங்க. அப்போ எனக்கு உளவுத்துறை அதிகாரிகள் திமுக ஃபண்டு பண்ணுதுன்ட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் சொல்லும்போது நான் நம்பலை. மக்களோட போராட்டத்தை இவங்க கொச்சைப்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் ஃபண்டு பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்டெர்லைட். அதிமுக அரசை கொதிநிலையில் வச்சுருக்கணும். ஃபண்டு பண்ணிங்கல்ல, போராட்டத்தை தூண்டி விட்டீங்கல்ல, அதிமுக அரசு கேஸ் போட்டுச்சு, நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டியதானே? மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திரு திருமுருகன் காந்தி ஒரு பதிவு செய்திருக்கிறார். புதிய அரசு வந்ததும் நாங்களும் வேறு ஒரு அமைப்புகள்லாம் சேர்ந்து வழக்குகளை வாபஸ் வாங்கிறதுக்காக ஒரு கோரிக்கை மாநாட்டை நடத்தினோம். எல்லோரும் சேர்ந்து தானே போராடினோம். இன்றைக்கி அரசு மாறிடுச்சு, மக்களுக்காக தானே போராடினார். அவர் என்ன நாட்டுக்கு எதிராக போராடினார்? ONGC போன்ற நிறுவனங்கள் வயல்வெளிகளை, விவசாயத்தை பாழாக்குகிறது என்ற அடிப்படையில் போட்டோம். இன்றைக்கி 13 ஆண்டு அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த வழக்கை நடத்துனீங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் இதுவும். ஸோ இப்போ திருப்பி சப்ஜெக்ட் மேட்டருக்கு வரேன். சித்தார்த் பிரபாகர் எக்ஸ்பிரஸில் வேலை செஞ்ச ஜேர்னலிஸ்ட், இன்றைக்கி நியூஸ் மினிட்டில் இருக்கார். இதில் என்ன தவறு இருக்குப்பா? எங்கேந்திரா தைரியம் வருது உங்களுக்கு கேஸ் போடலான்னு சொல்கிறதுக்கு? நீங்கள் இன்றைக்கி இவன் சவுக்கு சங்கர் யூடியூபர் தானே, போட்டு அவன் ஜெயிலுக்கு. நம்ம எழுதுறதெல்லாம் மக்கள் படிக்கிறதில்ல, அவன் என்ன சொன்னாலும் கேட்குறாங்கன்ட்டு காண்டில் வந்து நீங்கள் எல்லாம் அமைதியாக போட்டோம், நல்லா போட்டோம், குண்டாசா போட்டுங்க, விடாதீங்கன்னு இருந்தீங்க. இன்றைக்கி ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி எங்கே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? வெளியில் தெரியாது யாருக்கு வந்து. அப்படியே போய் பேசிவிட்டு ஐஸ்கிரீமு சார் ஜனவரியில் என்ன மாற்ற போகிறதா சொல்கிறீங்க, நான் இப்படியே கண்டினியூ ஆகிடுறேன் சிட்டியில். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டாங்க சார். ஒவ்வொரு IPS அதிகாரியின் கனவு, சென்னை சிட்டி கமிஷனர், ஆல் கமிஷனரேட்ஸ் கனவு, யூ வில் wield enormous பவர். எப்பா எல்லாம் பண்ண முடியுதில்ல? வீக்கெண்ட் ஆச்சுன்னா பெங்களூருக்கு சென்று சிறப்பு விசாரணை செய்ய முடிகிறதா? அந்த சிறப்பு விசாரணைக்கு எதுக்கு GTM கூப்பிட்டு போகிறீங்கன்றதான் தெரியல. அண்ட் இதற்கான இந்த விசாரணைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வது திருப்பதி ஏழுமலையானின் பெயர் கொண்ட ஒருவர் கோவையில் இருக்கிறார். அந்த புலன் விசாரணைக்கு தான் GTMக்கு துப்பாக்கிலாம் வாங்கி கொடுத்தாருன்றதும் தெரியல. கோல்ட் துப்பாக்கி இந்தியாவில் அந்த மாடலே இல்லை. ஸோ கேட்டிருக்காரு. சரியா? கேட்ட உடனே நம்ம திராவிட மாடல் வேலை பற்றி இவ்வளோ பேசினுக்கிறோமே, உங்கள் ஆட்சிக்கே தீங்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஆள், நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு இன்னொரு பதவி இந்த பதவியிலே வச்சுருக்கணுமா உடனே அப்படின்னு சொல்கிறது பதிலாக, அடுத்து நம்ம கவர்மெண்ட் வரும்போது உங்களுக்கு நல்ல பதவியாக தர்றோம், இப்போ ஜனவரியில் சேஞ்சஸ் வருது, அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ அவருக்கு அந்த நேரம் மூளை வேலை செஞ்சுருக்கு போல ஒரு CMக்கு. இல்லை சித்தார்த் பிரபாகர் மேலாம் கேஸ் போட வேண்டாம். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கவனிக்க வேண்டியது, எவ்வளோ தைரியம் வந்துச்சு தெரியுதா? அடுத்த தடவை ஆட்சி வந்தால்
ஜேர்னலிசம்ன்ற ஒன்னையே ஒழிச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க போல. இப்போ ஒழிச்சிட்டாங்களா இல்லையா மாலதி? இல்ல இப்போ குறைஞ்சபட்சம் இந்த சித்தார்த் பிரபாகரன்லாம் லெட்டர்லாம் வெளியிடுறாருல, இதுக்கு கூட அனுமதி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சித்தார்த் பிரபாகர் வெளியிலனா நம்மகிட்ட வந்துருக்கும் அது. இவர் ஒரு கருவி தான், அம்பு எய்தவன் வேறொருவன் அப்படின்ற அடிப்படையில் அது எப்படியா இருந்தாலும் வெளியே தான் வரப்போகுது. சித்தார்த் பிரபாகர்ட்டே கொடுக்கலன்னா 2 வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த டாக்குமெண்ட்டை ஈடியால் போட்டு விட முடியுமா முடியாது, இவங்களுக்கு நினப்பு. ஆனால் இட் வில் ஹாவ் அ டெட்ரண்ட் எஃபெக்ட். இஃப் சித்தார்த் பிரபாகர் இஸ் அரெஸ்டடுன்னா இந்த டாக்குமெண்ட்டை ஈடி கொடுத்தா எவனை எழுத மாட்டான். நம்மக்கிட்ட இந்த கதை நடக்காதுன்னு வச்சுக்க. இது மாதிரி 10 ஐஸ்கிரீமை பந்தாடினவங்க நம்ம. அண்டு அந்த கோவையிலிருந்து பெங்களூர் விசிட்டு, சென்னையிலிருந்து பெங்களூர் விசிட்டு, இது எல்லாவற்றையும் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கண்காணித்து கொண்டு இருக்கிறது. நான் உன்ட்ட மட்டும்தான் ஒட்டு கேட்பு கருவி இருக்கா, நீ மட்டும்தான் குமரேசன் வச்சுருக்கியா? குமரேசனே சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கிட்ட பேசிட்டு இல்லைன்ட்டு உனக்கு எப்படி தெரியும்? குமரேசனுக்கு நாளை எஸ்பி ஆக வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. அடுத்த கவர்மெண்ட்டில் ஐஸ்கிரீம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தான்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அப்போ அவரும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாரா மாட்டாரா சார்? எல்லாரும் வச்சுருப்பாங்க. ஐயப்பனே வச்சுருக்காரு. அப்படி இருக்கையில் இவருக்கு ஐஸ்கிரீம் இதில் துணிச்சலை பாருங்கள். சித்தார்த் பிரபாகர் அரெஸ்ட் பண்ணிடலாமா? அடுத்ததாக காவல் செய்தி ஒன்று பேசிவிட்டு சென்று விடலாம். பொறுப்பு டிஜிபியாக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்? வன்னிய பெருமாள் தான் பொறுப்பு டிஜிபியாக அடுத்தது ஆக போகிறாருன்னு சொன்னீங்க. இப்போ டக்குன்னு அபய்குமார் சிங்கை வந்து நியமிச்சிட்டாங்களே சார். செய்தி வெளியே வந்தோன்னு இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு நினச்சேன். இந்த அபய்குமார் சிங் இந்த பதவிக்கு இன்எலிஜிபிள், தகுதியற்றவர். மினிமம் 6 months இருக்கணும்ல. எப்போ ரிட்டையர் ஆகிறாரு? அடுத்த மாதம். அப்போ இவர் தகுதி இல்லை இல்லையா? அப்போ தகுதி இல்லாத ஒரு ஆளை எதுக்குப்பா டிஜிபியாக போடுறீங்க? ஒரு ஆளை படுக்க வச்சிட்டீங்க. இல்லை பொறுப்பு டிஜிபியாக தானே போட்டிருக்காங்க. அதான்ப்பா, எதுக்கு போடுறீங்க? தகுதியான ஒரு ஆளை பொறுப்பு டிஜிபியாக போடலாம்ல. இன்னொன்று பொறுப்பு டிஜிபி போட வேண்டிய தேவை பேனல் அப்ரூவ் பண்ணிடுச்சுல யூபிஎஸ்சி. இதில் கையெழுத்து போடுறது முதல்வர். கையெழுத்து போடுற ஆளுக்கு அறிவு வேணுமா வேணாமாப்பா? எதுக்குங்க இன்சார்ஜ் போடணும்? சீமா அகர்வாலும் ராத்தோரும் அதிமுகவினரா? தீண்டத்தகாதவர்களா? பேனல் இருக்குது, கேட்கணும்ல ஒரு சிஎம். போகிறாங்க இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இவரை போடலாங்க. அந்த அபய்குமார் சிங் ஒரு மண்ணு மூட்டை. நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றிய போது எனக்கு துணை இயக்குனராக இருந்தார், வேலை பார்த்துருக்கேன். ஏராளமான எனக்கு அறிவு புகட்டிய அதிகாரிகளிடமெல்லாம் நான் வேலை பார்த்துருக்கிறேன். அவங்கெல்லாம் பார்த்த உடனே அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லாம் எனக்கு அப்படியே என்னை இன்ஸ்பயர் பண்ணோம். இவர்கிட்ட ஒரு வருஷம் வேலை செஞ்சேன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். பார்த்த உடனே இதெல்லாம் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணான்னு எனக்கு தோணுச்சு. இப்போ ஏன் இது போல் ஓய்வு பெறும் அந்திம காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை எடுத்து போடுகிறார்கள் என்றால், உனக்கு இந்த பதவி நான் போட்ட பிச்சை, நீ இந்த நாற்காலியில் உட்காந்துருப்பியா? நான் இல்லைன்னா அப்போ சும்மா பேருக்கு தான் உட்கார வச்சுருக்கோம், உட்கார் கம்முன்னு. சிஎம்ஏ பொம்மையாக வச்சுருக்க நீ வந்து டிஜிக்கு சின்னதான் சொன்னேன், அவள் தான். புரியுதா? இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது தெரியுதா? இதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆட்சி தொடரக்கூடாது. கூப்பு நியூஸ் ஒருத்தன் பப்ளிஷ் பண்ணுறான், ஒரு ஸ்கேமை பப்ளிஷ் பண்ணுறான். இதுக்கு தூக்கி உள்ளே வைப்பேன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். இவ்வளோ பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஹிந்து போன்ற நாளேடு விரிவாக தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிற ஒரு ஆளை தூக்கி பொறுப்பு டிஜிபியாக போடுறீங்கன்னா எவ்வளோ பெரிய பொம்மையாக இருக்கிறார் இவர், தெரியுதா? இவர் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. நான் வந்து என்னோடய விருப்பத்தெல்லாம் நான் சொல்லலை. இவர் பொம்மை சிஎம்னு என்னோடய விருப்பத்தை திரு ஸ்டாலின் அவர்களை இடித்து பேச வேண்டும் என்பதற்காகலாம் நான் சொல்லலை. முதலமைச்சர் கையெழுத்து போடாமல் அபய்குமார் சிங் இந்த பதவிக்கு வர முடியாதுப்பா. சிஎம் கையெழுத்து போட வேண்டிய ஃபைல். அப்போ கூட்டு போய் வைக்கும்போது ஒரு மனுஷன் கேட்கணுமா, நம்ம யோ எதுக்கே அந்த ஆள் எடுத்துகிட்டு வர்ற? அடுத்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறவனே எதுக்கே டிஜிபி ஆகணும்? அவர் வெங்கட்ராம உடம்பு நல்லாகி வர்றது வரைக்கும் அடிஷனல் சார்ஜ் யாராவது போடணும்னா பேனல் அப்ரூவ் ஆன ஆளுங்க இருக்காங்களா, ஃபயர் சர்வீஸ் டிஜியாக இருக்காங்க, சீமா அகர்வால், அவங்களை போடுங்க. சொல்லணுமா இல்லையா ஒரு சிஎம்? சார் இப்போ பொறுப்பு டிஜிபி ஆனாலும் அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆக போகிறாருன்னா அடுத்த மாதம் அவர் போயிடுவார். ஆமாம், உச்சநீதிமன்றம் சொன்ன தகுதியின் அடிப்படையில் வரவங்க தான் 2 வருஷம் நீட்டிக்க முடியும். அதுதான் வன்னிய பெருமாள். அவர் எங்கே ஆயிட போகிறாரோன்னு சொல்லிட்டு, ஏன்னா வன்னிய பெருமாள் பேரை உருவுனாதான் அருட்தந்தை உள்ள வருவார். அதனால் வன்னிய பெருமாள் நேர்மையானவர்கள் இவங்க தான் சொன்னாங்க. இப்போ யூபிஎஸ்சியில் தி விட்ரூ தி இன்டெகிரிட்டி சர்டிஃபிகேட் கிவன் டு வன்னிய பெருமாள். இப்போ அவர் ஆக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு பொம்மையாக இருப்பார். நீ வெயிட் பண்ணிட்டுருங்க. நான் சொன்னது தான். தேர்தல் அறிவிக்கை வந்த பிறகு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுன்றதை பாராளுமன்றத்தில் நேற்று விவாதித்தார்கள். எப்படி செயல்பட போகிறது என்பதும் நமக்கு தெரியும். பிஜேபி தப்பு பண்ணுதான்னு கேட்டால் பண்ணுது. அதை விட பெரிய தப்பு பண்ணுற நீங்கள் ஒழியணும். அதுக்கு சின்ன தப்பு பண்ணுறீங்கள உதவி எடுத்துக்கிட்டு உங்களோட காட்டாட்சியை ஒழிச்சு கட்டணும். சார், திவ்யா சத்யராஜ், நடிகர் சத்யராஜ் அவங்களுடைய பொண்ணு, அவங்க வந்து நேரடி அரசியலில் இல்லை, ஆனால் அரசியல் தொடர்பாக அப்பப்போ கருத்து சொல்லுவாங்க. வந்துட்டாங்கம்மா, பாட்டில் ஏதோ போஸ்டிங்லாம் போட்டிருக்காங்கம்மா. திமுகவின் முக்கிய தூண் இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது சார். கொத்தடிமை ஆயிட்டாங்க. கொத்தடிமை ஆனது உண்மைதான். நான் எல்லாரும் உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சார் புதுசா வித்தியாசமாக கூவி இருக்காங்க? சொல்லுங்க. ஒரே சூரியன், ஒரே சேகர் பாபு.
அவங்க அப்பா சொன்னாராங்க சார், நீ வந்து சேகர் பாபு போல இருக்கணும்மா அப்படி சொன்னதுக்கு, அப்படிலாம் இல்லைப்பா, எப்படி ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரனோ அது மாதிரி ஒரே ஒரு சேகர் பாபு. வாவ் வாவ், அமெரிக்க ஜனாதிபதி வாழ்கிறது மாதிரியே இருக்குது. சரி, ஏன் இப்படி சொல்கிறாங்க சொல்லுங்கள். என்னவோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. தம்பி சொன்ன மாதிரி உதயநிதி வாழ்கன்னு சொல்லியிருக்கலாம், முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சேகர் பாபு? சிம்பிள். சென்னையில் போட்டி போட போகிறாங்க, அதுவும் வட சென்னையில் போட்டி போட போகிறாங்க. வட சென்னை மாவட்ட செயலாளர் யார்? அண்ணன் சேகர் பாபு. அவ்வளோதான். இப்போது உதயநிதி வாழ்க என்று சொன்னாலோ மு க ஸ்டாலின் வாழ்க என்று சொன்னாலோ அவர்களால் அந்த தொகுதியில் திவ்யா சத்யராஜை வெற்றி பெற வைக்க முடியுமா? செலவு பண்ணுவாராங்க சார். வேலை அரசியல்னா என்னன்னு தெரியும் இந்த பொண்ணுக்கு. இந்த மாதிரி மைக்கை பிடிச்சிட்டு இஷ்டத்துக்கு கூணணும், இதான் அரசியல்னு நினச்சிட்டு இருக்கு. சீட்டு உறுதி பண்ணியிருப்பாங்க, கட்சியில் சேர்ந்து போஸ்டிங் கொடுக்கும்போது சீட்டு கொடுத்துட்றோம் மெட்ராஸில் நின்றுக்குமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி ஜெயிப்பீங்க? இப்போ தொகுதி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு சூரியன் தான் செருப்பு தூக்கி போடுமா தலைவருக்கு? சூரியன் தான் சிஎம்மோட பொண்டாட்டி புடவை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுமா? காரில் மாட்டிக்கு போகுது அண்ணி, நீ 10,000 புடவை கிழிஞ்சிட அண்ணி. சேகர் பாபுக்கு சூரியன் முதலமைச்சர், அண்ணி துர்கா. பாசிபிள். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க என்று கூவுவது. இந்த சத்யராஜெல்லாம் எப்படி பகுத்தறிவு பேசுவார் பார்த்துருக்கியா? வாயை திறந்தால் பெரியார் தான் சத்யராஜ். பார்த்துருக்கீங்களா? பெரியார் மேடைகள் எல்லாவற்றிலுமே இருப்பார். பெரியாராவே அவர் நடிச்சிருக்காருங்க சார். அஃப்கோர்ஸ், அழகாக சொன்னீங்க. இதையா பெரியார் சொல்லி கொடுத்தாரு? பெரியாரோட சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடித்தது, ஒரு மனிதனுக்கு எது அழகுன்னு சொல்லியிருக்காருமா? மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. போதும், மதிப்பு வச்சுருக்கேன் சத்யராஜ் மேலே.